ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இஞ்சி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு 100 கிராம் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக ஒரு 2-3 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நாம் எண்ணெய் எடுத்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். இஞ்சி வந்து ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உடனே சரியாகும். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இது சேர்த்து கொஞ்சம் பருப்புலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம சிம்மிலேயே ஸ்டவ் வச்சுட்டு அதை வறுத்துக்கலாம். நமக்கு வந்து த்ரோட் பெயின், நம்ம சளி பிடிச்சா த்ரோட் பெயினுக்கெலாம் நம்ம இஞ்சி டீ போட்டு குடித்தா அவ்வளோ வந்துட்டு த்ரோட் பெயினுக்கு இதமாக இருக்கும். அதனால் இஞ்சி வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா தீஞ்சிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் நான் சேர்த்துட்டேன். மிதமான சூட்டிலே வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். புளி எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம தக்காளி இதில் சேர்க்கலை. ஸோ இஞ்சியோட உரைப்பு அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ புளி சேர்க்கும்போது அந்த உரைப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். கொத்தமல்லி தழையும் இப்போ நான் சேர்த்துட்டேன். நீங்கள் புதினா வச்சுருந்தா கூட உங்கள் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். புதினா கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். தேங்காயும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கல. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு கூட உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சமாக ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். எப்போவும் எல்லா சட்னியெல்லாம் தாளிக்கிற அதே ஆஸ் யூஷுவல் தான். கடுகு போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி சட்னியும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் தேங்காய் சட்னி, சாம்பார் இப்படி தான் நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடுவோம். இல்லைனா கார சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி இப்படி தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு தடவை இந்த மாதிரி இஞ்சி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.